இன்னைக்கு எனக்கு முகநூல்ல கிடைச்ச நட்பு சாந்தி திருவாரூர்ல இருந்து வராங்க. அவங்களுக்காக நான் என்ன சமையல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாங்க. எங்க கொங்கு நாட்டு சமையல் தான் இன்னைக்கு பண்ணியிருக்கேன். அவங்களுக்காக என்ன சமையல் பண்ணியிருக்காங்கிறதையும் பார்க்கலாம். அவங்க வந்து சாப்பிட்டுட்டு அவங்களோட ஃபீட்பேக் என்னங்கிறதையும் நம்ம கேட்கலாங்க. சாதாரணமாக நம்ம என்ன விசேஷம் அப்படின்னாலுமே உப்பு பருப்பு செய்வோம் இல்லைங்களா? அதுவும் எங்கள் கொங்கு நாட்டில் சீரகம் பூண்டு கருவேப்பிலையெல்லாம் அரைச்சி போட்டு இந்த உப்பு பருப்பு செய்கிறது ரொம்பவே ஃபேமஸ்ங்க. பாசி பருப்பில் தான் இந்த உப்பு பருப்பு செய்வோம். உப்பு பருப்புக்கு கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். அப்புறம் தக்காளி குழம்புங்க. இந்த தக்காளி குழம்பு எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸ்னு கூட சொல்லலாங்க. அதனால் நான் வந்து சரி சாம்பார் வேண்டாமே கூட தக்காளி குழம்பு வச்சிடலான்னு வச்சுட்டேங்க. பருப்புக்கு காம்போவா உருளைக்கிழங்கு ஃப்ரை, ஒரு பருப்பு ரசம், மாங்காய் பச்சடி, பரங்கிக்காய் பொரியல், தயிர், மோர், உளுந்தாப்பளமும் பொரிச்சிருக்கேங்க, அரிசி அப்பளமும் பொரிச்சிருக்கேன். நல்லா சூடாக வடித்த சாதமும் ரெடியாக இருக்குங்க. இவ்வளவும் பண்ணிவிட்டு எப்படி பாயசம் இல்லாமல் விருந்து கொடுக்குறதுங்க. அதனால் வந்து அவல் பாயசம்னா டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாம் அப்படின்னு அவளை இப்போ தான் வேக வச்சுருக்கேன். கலக்கி வைக்க போகிறேங்க. அவள் வெந்திருக்கு. இப்போ பாயசம் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த அவல் பாயசம் டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாங்க. அவளை நல்லா கழுவிட்டு கொஞ்சம் குக்கரில் சேர்த்து தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றி ஒரே ஒரு விசில் வச்சா போதுங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்துகிட்டு நான் சுகர் தான் இன்றைக்கி போட்டேன். வெல்லம் போட்டதாக இருந்தாலும் போடலாம். ஏன்னா நான் இன்றைக்கி பாதாம் மிக்ஸ் கரைச்சி ஊற்றுனதுனால சுகர் போட்டால் நல்லாயிருக்குமேனு போட்டேன். மில்க் மைடு வேணாலும் ஊற்றிக்கலாம். சுகர் தேவைக்கு போட்டுட்டு கொஞ்சம் பாதாம் மிக்ஸை கரைச்சி ஊற்றி ஒரு கொதி விட்டு அவ்வளோதாங்க பாயசம் ரெடிங்க. கூடவே முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்து போட்டு இறக்கியாச்சு. இறக்கினதுக்கப்புறமா பால் ஒரே ஒரு டம்ளர் மட்டும் சேர்த்துக்கிட்டேங்க. டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த பாயசம். நீங்கள் வந்து ரொம்ப 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 சந்தோஷம். எனக்கும் ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததில்ல. எங்கள் வீட்டில் சாப்பிட்டது அதோட சந்தோஷம். வந்த உடனே அவ்வளோ சீக்கிரம் எனக்கு அவ்வளோ செஞ்சு வச்சு எல்லாம் சிம்பிள்ங்கிறீங்க. நான் ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்தீங்க. இப்போ எதுவுமே சிம்பிள் இல்லை. நீங்கள் சொல்கிறது தான் சிம்பிள். நல்லா இல்லை நிஜமாவே தான் சொல்கிறேன். நல்லாவே இருந்துச்சு எல்லாமே. ரொம்ப தேங்க்ஸ் நன்றி. இப்போ நான் உங்ககிட்ட ஃபுட்டெல்லாம் காட்டினேன். அவங்களோட ஃபீட்பேக் சொல்கிறேன்னு சொன்னேன். பாருங்கள் எவ்வளோ திருப்தியாக சொல்கிறாங்க. இதுவே மனசுக்கு சந்தோஷமா இருக்குது. இருந்தாலும் இன்னைக்கு கொஞ்சம் வடை ஸ்பெஷலாக ரைஸ் இதெல்லாம் பண்ண முடியல. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாயசம் வடை மட்டும்தான் மிஸ்ஸிங். அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. எதுவுமே குறைச்சல. ஊறுகாயிலேருந்து ஆரம்பிச்சு எங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தது எல்லாமே. எங்கேயோ பிறக்கிறோம் எங்கேயோ வளர்றோம். ஆனால் இந்த மாதிரி ஒன்று சேர்றோம் பாருங்க. உண்மைதான் சந்தோஷம். எனக்கு நான் உங்கள்கிட்ட ஒன்றுமே பேச முடியாமல் ஓடி போனது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு முறை தான் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க சாந்தி. இப்போ கரூர் வந்திருக்காங்க. அவங்க ஃபேமிலியோட எல்லாரும் எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்டது ரொம்ப சந்தோஷங்க. முகநூல் கொடுத்த முத்தான நட்பு இல்லையா சாந்தி? கண்டிப்பாக கண்டிப்பாக. ஏதோ ஒன்று தான் நல்ல அமைதி முகநூல்ல அது மாதிரி ஒன்று இருக்குது. நம்ம ஒரு நட்பு நட்பு என்னைக்குமே வரக்கூடாது. நட்பு என்னைக்கும் நீடிக்கணும். கண்டிப்பா. ரொம்ப சந்தோஷம் சார்.